கிறிஸ்தவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 118ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 119ஆம் சங்கீதம் 24ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே 119ஆம் சங்கீதம் எபிரேய எழுத்துக்களின்படி 8 வசனங்களாக 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். மேலும் மேல் வீட்டறையிலே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு பஸ்கா போஜனத்தை உட்கொண்டார். அங்கே கர்த்தருடைய ராபோஜனம் என்னும் புதிய ஓர் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தினார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் முதல் 120ஆம் சங்கீதம் 7ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய சரீரம் மண்ணை நோக்கி இழுக்கப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் உலகத்துக்கு நேராக இழுக்கப்படுகிறது. எப்படி நாம் அதை மேற்கொள்ள முடியும்? மேசேக் என்றால் யார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் 119ஆம் சங்கீதத்தை சிந்திக்க துவங்கினோம். 119ஆம் சங்கீதம் எபிரேய எழுத்துக்களின்படி 8 வசனங்களாக 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் 3 பகுதிகளை சிந்தித்தோம். 4வது பகுதி 199ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் முதல் ஆரம்பமாகிறது. இதற்கு தலைப்பு டாலத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு எல்லாமே மனிதர்களை கீழ் நோக்கி இழுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தொலைக்காட்சி பெட்டி. ஆனால் இன்று அது அநேகரை கீழே நோக்கி இழுத்து வைத்திருக்கிறது. நம்மிலே யார் சற்று கவனக்குறைவாய் இருந்தாலும் விலை மதிக்க முடியாத நமது நேரங்களை பாழடிக்கிற ஒரு பொருளாய் அது இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். மண்ணை நோக்கி நாம் இழுக்கப்படுகிறோம். நம்முடைய சரீரம் மண்ணை நோக்கி இழுக்கப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவும் உலகத்திற்கு நேராய் இழுக்கப்படுகிறது. எப்படி நாம் அதை மேற்கொள்ள முடியும்? உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலே தான் நாம் முழு வேதத்தையும் தொடர்ந்து 5 ஆண்டுகளிலே படித்து முடிப்பதற்கான இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து படிப்போம் என்றால் அநேக பாவங்களுக்கு இது நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 119:33 வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தொடர்ந்து அனுதினமும் கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே ஓடவும், இயேசுவின் மேலேயே நம்முடைய கண்களை பதித்தவர்களாக முன்னேறி செல்லவும் நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. சங்கீதம் 119:41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. தேவனுடைய தயவும் ரட்சிப்பும் நமக்கு நேர் வரும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு கொண்டு வரும் வாய்க்கால் கர்த்தருடைய வசனமே. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 119ஆம் சங்கீதம் 47ஆம் வசனத்திலே, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கிறதா? நீங்கள் வேத வசனங்களை நேசிக்கிறீர்களா? ஒருவேளை வேத வசனத்தின் மேல் உங்களுக்கு ஆசையோ தாகமோ இல்லாமல் இருக்கும் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேலே எனக்கு அன்பை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று கேளுங்கள். கஷ்டங்களின் நேரத்திலும் பிரச்சனைகளின் வேளைகளிலும் மட்டுமல்ல, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது நாம் மிக அதிகமாக விரும்பி செய்யும் ஒரு காரியமாயிருக்க வேண்டும். சங்கீதம் 119:49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். நம் ஒவ்வொருவருக்கும் பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். சங்கீதம் 119:57 வசனம். கர்த்தாவே, நீரே என் பங்கு,
நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு சிறந்த பங்கு கர்த்தர்தான். இந்த உலகத்திலே மற்றவர்கள் பெற்றிருக்கும் எந்த காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய பங்காய் இருப்பார் என்றால் அதுவே பெரிய ஒரு பொக்கிஷம். கர்த்தர் நமக்கு முக்கியமானவராக இருக்கும் பொழுது, கர்த்தரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலே நமக்கு விருப்பம் உண்டு. சங்கீதம் 119:62, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். பிரியமானவர்களே, என்றாவது இரவிலே இடையிலே விழித்த நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்களா? இனி நடு இரவிலே நீங்கள் விழித்துக் கொண்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். சங்கீதம் 119:67, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இது நம்மிலே எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே உண்மையானதாக இருக்கிறது இல்லையா? உபத்திரவங்கள், பாடுகளின் நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் படிக்கும் பொழுது அது கர்த்தருடைய வழிகளை நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறது. எனவே அதற்கேற்றபடி நடக்க, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் 71ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். சங்கீதம் 119:80 பாருங்கள். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவுது. இது நம் ஒவ்வொருவருடைய வாஞ்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமானதாக இருக்கும் பொழுது அது நம்மை வெட்கமடையாதபடி காத்துக்கொள்கிறது. சங்கீதம் 119:83 வசனம், புகையில் உள்ள துருத்தியைப் போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். இது எதை குறித்து கூறுகிறது என்றால், திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் துருத்திகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். கீழே இருந்து வரும் நெருப்பு புகை அதை கருப்பாக்கி அதற்கு மிகுந்த கேடு விளைவிக்கிறது. நீண்ட காலமாக கொடூரமான துன்புறுத்தலை பெற்றுக்கொண்டவர்களை இது விவரிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிரமாணங்களை அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ மறந்து போகாமல் இருப்பதனாலே அதுவே அவருடைய முழு பாதுகாவலாய் இருக்கிறது. தொடர்ந்து 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆம், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அது பூரணமாய் உண்மையானதாய் இருக்கிறது. கர்த்தரே அவருடைய வார்த்தைகளுக்கான ஆரம்ப கர்த்தா. பிரியமானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுதும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 119:92 வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இது முழுவதும் உண்மையானதாக இருக்கிறது? தங்கள் வாழ்க்கையிலே மனமுடைந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விஷ மருந்தை வாங்கி வைத்திருக்கும் பொழுது தற்செயலாய் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பலர் தாங்கள் செய்ய திட்டமிட்டிருந்த தவறான காரியங்களை கைவிட்டு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார்கள். சிலர் அதை குறித்து எங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பலர் எழுதாதவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் நேரில் சந்திக்கும் பொழுது தாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட மரண தருவாயில் இருந்தபொழுது கர்த்தருடைய வசனம் தன்னை சரியாக வழிநடத்தி காத்துக்கொண்டது என்பதை குறித்து சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். சங்கீதம் 119:97, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். கர்த்தருடைய வார்த்தையை அவர் மிகவும் அதிகமாக நேசித்தபடினாலே எப்பொழுதும் அதுவே அவருடைய தியானமாயிருந்தது. அதை நேசித்தபடினாலே அவர் தியானித்து கொண்டே இருந்தார். அவர் தியானித்தபடினாலே அதை நேசித்து கொண்டே இருந்தார். சங்கீதம் 119:99 வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. டாக்டரேட் பட்டம், PhD பட்டம் பெற்ற பலரை பார்க்கிலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிறவர்கள் சாதாரணமான விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி கேட்ட ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:105,
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த வசனத்தை கூற முடியும். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வழிகாட்டியாக நாம் கொண்டு வாழ்வது சிறந்த ஒன்று. அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 119, 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எத்தனை நாட்கள் வேத வசனங்களிலே நாம் செலவு செய்ய வேண்டிய நேரத்தை விட மிக அதிகமான நேரம் பயனற்ற எத்தனையோ காரியங்களை வாசித்துக் கொண்டிருந்திருக்கிறோம் இல்லையா? இங்கே சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் வீணான, அதாவது பயனற்ற சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன் என்கிறார். எப்பொழுதும் நம்முடைய சிந்தனைகளிலே பயனுள்ள காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறும்பொழுது பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்திலே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று கூறியிருக்கிறார். பயனற்ற காரியங்களை சிந்திப்பதனாலே நம்முடைய நேரம் வீணாகிறது. அந்த சிந்தனையினாலே நமக்கு பயன் எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. சங்கீதம் 119, 126. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஜெபமாய் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை அதிகமாக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து வாழ்கிறார்கள் இல்லையா? ஆண்டவரே, இந்த உலகம் உம்முடைய வார்த்தையை மறந்து வாழ்கிறது. ஆண்டவரே, இந்த உலகம் உம்மை மறந்து வாழ்கிறது. நாங்கள் கொடுக்கும் இந்த உம்முடைய வார்த்தைகளை அநேகர் கேட்க வேண்டும், அநேகர் தங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் உம்முடைய வார்த்தை குறித்த உணர்வுள்ளவர்களாய் வாழ, உணர்வுள்ளதாய் மாற நீர் கிருபை செய்யும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 119, 129. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அருமையானது. மிக அற்புதமான வெளிப்படுத்தல்கள் நமக்கு உண்டு, கட்டளைகள் நமக்கு உண்டு, வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, நித்தியமான வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் வேதம் அவர் அற்புதமானவர் என்று கூறுகிறது. அதுபோலவே அவருடைய வார்த்தைகளும் அற்புதமானவைகள். அதை அறிந்தவர்கள் அதன் மேன்மையை குறித்து, மகிமையை குறித்து வியப்படைகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். சங்கீதம் 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பேதையாகிய நான் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானமுள்ளவர்களாக்க முடியும். சங்கீதம் 119, 137. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்களின் வழியாக நாம் கடந்து வரும்பொழுது அதற்கான காரணத்தை நாம் கண்டுகொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் நீதிபரர், அவருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் என்ற சத்தியத்திலே நாம் சாய்ந்து கொள்ளலாம். சங்கீதம் 119, 145, 146 வசனங்களை பாருங்கள். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை இரட்சிக்கும் பொழுது புதிய ஒரு உணவு பழக்க வழக்கத்திலே உங்களை வைக்க விரும்புகிறார். அதுதான் ஒழுங்குமுறையோடு அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்வது. சங்கீதம் 119, 154 வசனம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. D.L. மூடி அவர்கள் கூறும்பொழுது, அடுத்த எழுப்புதல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தொடர்பானதாகவே அந்த எழுப்புதல் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மிகவும் உண்மை என்று நாம் கூற முடியும். என்றால் இப்பொழுது அநேகருக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உண்டாயிருக்கிறது. சங்கீதம் 119, 161 வசனம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரன் உலகத்திலே ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை விட கர்த்தருடைய வார்த்தைக்கே மிகவும் அஞ்சி நடப்பதாக கூறுகிறார்.
சங்கீதம் 119, 176. காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும் காலமெல்லாம் கர்த்தரிடத்திலே வரவேண்டும் என்கிற வாஞ்சை உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். காலமெல்லாம் மேய்ப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவர் உங்களை தூக்கி தன் தோளிலே போட்டு மற்ற ஆடுகளோடு உங்களையும் சேர்ப்பார். 119ஆம் சங்கீதம் மிக மகிமையான ஒரு சங்கீதம். விடுதலைக்கு அஸ்திபாரமான கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் ஒரு சங்கீதம். அது மட்டுமல்ல, இந்த சங்கீதம் இரட்சகரையும் வெளிப்படுத்துகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் விடுதலை மிக அற்புதமானது. அது மிக உன்னதமானது. அது உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் கொடுக்க போகும் வெற்றி, சுயாதீனம் மிக அற்புதமானதாக இருக்கும். தொடர்ந்து 120ஆம் சங்கீதத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சங்கீத புத்தகத்திலே மற்றும் ஒரு கொத்து மலர்களைப் போன்ற ஒரு பகுதிக்குள்ளே வருகிறோம். 120 முதல் 134ஆம் சங்கீதம் வரை இந்த பிரிவிலே இடம்பெற்றிருக்கின்றன. மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து சொல்லும் பொழுது உயர்வான பாடகர் குழுவின் உன்னதமான பாடல்கள் என்று கூறுகிறார். ஒரு எபிரேய பண்டிதர் பிரயாண பாடல்கள் என்று இதை அழைக்கிறார். வீட்டை நோக்கி பிரயாணப்படும் பொழுது பாடும் பாடல்கள். இவை 2 வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாபிலோனிலிருந்து யூதர்கள் எருசலேமை நோக்கி திரும்ப வந்தபொழுது வழியிலே இந்த பாடல்களை பாடி வந்திருக்கிறார்கள். மேலும் எஸ்றா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அப்பொழுதும் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். என்றாலும் இந்த பாடல் பொதுவாக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வேளை தேவனுடைய கட்டளைப்படி வருஷத்தில் 3 முறை யூதர்கள் எருசலேமிற்கு வரும்பொழுது இந்த பாடலை பாடி வந்திருக்கிறார்கள். ஆண் மக்கள் எல்லாரும் வருடத்திற்கு 3 முறை தம்முடைய ஆலயத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தார். பலர் தங்கள் குடும்பங்களையும் அவ்வாறு செய்யும் பொழுது அழைத்து சென்றிருக்கிறார்கள். பல பகுதிகளிலிருந்து சிதறிப்போன வெவ்வேறு இடங்களிலிருந்து எருசலேமை நோக்கி பிரயாணப்படும் பொழுது இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சங்கீதம், அடுத்த நாள் அடுத்த சங்கீதம் என்று 134ஆம் சங்கீதம் வரைக்கும் அவர்கள் பாடுவார்கள். இதை தமிழிலே ஏற்ற பாடல்கள் என்று சொல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் இளமை பருவத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு 12 வயதாய் இருந்தபொழுது பெற்றோரோடு கூட எருசலேமிற்கு சென்றார். எருசலேமிலிருந்து சுமார் 1 மைல் தொலைவிலே பல்வேறு இடங்களிலிருந்து வருகிறவர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். பின்னர் இணைந்து எருசலேமை நோக்கி பிரயாணப்படுவார்கள். அது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும் ஒரு நல்ல ஐக்கிய நேரமாய் இருந்திருக்கிறது. கடந்த காலங்களை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவும் தங்கள் நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு காலமுமாக அந்த காலம் இருந்திருக்கின்றன. அவ்வாறு இணைந்து அவர்கள் செல்லும் பொழுது இந்த பாடல்களை, அதாவது 120 முதல் 134ஆம் சங்கீதங்களை பாடிக்கொண்டே சென்றிருக்கிறார்கள். பண்டிகைக்கு சென்ற அவர்கள் பண்டிகை முடிந்து திரும்பி வரும்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை தங்களோடு காணவில்லை என்பதை கண்டுகொண்டார்கள். எனவே மீண்டுமாக பட்டணத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். இதை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 முதல் 50ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படித்தான் இந்த சங்கீதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அதற்கான தெளிவான குறிப்பு வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 122ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். ஆம், இந்த பாடல்கள் வருடத்திற்கு 3 முறை பாடப்பட்டன. பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே, பெந்தே கோஸ்தே பண்டிகையின் சமயத்திலே, கூடார பண்டிகையின் சமயத்திலே எருசலேமிற்கு திரும்பி அவர்கள் செல்லும் பொழுது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே அவரை தொழுது கொண்டு பலிகளை செலுத்தும்படியாக கடந்து செல்வார்கள். எப்படி எருசலேமை நோக்கி மலையிலே அவர்கள் ஏறி செல்வார்களோ அதுபோல வாழ்க்கையும் அவ்வளவு ஏற்றமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவிகளாக, தேவனை விட்டு தூரமாய் இருப்பவர்களாக, அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக அவரிடத்திலே நாம் கடந்து வருகிறோம். ரட்சிப்பிற்காக நாம் அவரிடத்திலே வருகிறோம்.
இரட்சிப்பிற்காக நாம் அவரண்டை வந்த பின்னர் பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவினாலே கிருபையிலே வளருகிறோம். இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் நாம் வளர்ந்து கொண்டே போகும் ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் வளர்ச்சி காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சற்றே எண்ணி பாருங்கள். கடந்த ஆண்டை விட நீங்கள் மேலும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, மேலும் அதிகமாக அவருக்கு நேரம் கொடுக்கிறவர்களாக, மேலும் அதிகமாக அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி காணும் ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 120 முதல் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரயாணி எந்த இடத்துல இருக்கிறான் என்பதை காண முடிகிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 120 முதல் 7 வசனங்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த காலத்திற்கும் மிகவும் பொருத்தமான ஒன்று. குறிப்பாக இந்த சங்கீதத்தை பாடுகிறவர்கள் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். மேசேக் என்றால் யார்? பாருங்கள், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இந்த யாப்பேத்தின் புத்திரர் மூலமாகத்தான் யூதரல்லாத ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் உலகம் முழுவதும் சிதறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேசேக்கிலே இருந்தார்கள். கேதார் என்பது இஸ்மவேலின் குமாரன். இப்படி நான் கூறும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்ன? இந்த பிரயாணிகள் அரபு மக்களின் மத்தியிலே வாழுகிறார்கள். இன்றைக்கும் இது எத்தனை உண்மையானதாக இருக்கிறது இல்லையா? 2வது வசனத்திலே கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று கூப்பிடுகிறார். இவ்வாறு நாம் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல அண்டை அயலகத்தார் மத்தியிலே அவர்கள் வாழவில்லை என்றும் தெரிகிறது. யூத ஜனங்கள் இந்த உலகத்திலே மற்ற ஜனங்களை விட மிக அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிறுபான்மையினரை குறித்து நாம் பல செய்திகளை வாசிக்கிறோம். யூத ஜனங்களும் உலகம் எங்கும் சிதறியிருக்கிறார்கள். எல்லா காலகட்டங்களிலேயும் அவர்கள் குறை கூறப்படும் ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். யூத ஜனங்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு காலம் காலமாய் இருந்திருக்கிறது. என்றாலும் உலகத்தின் பல பகுதிகளிலே யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக மக்களின் மத்தியிலே அவர்கள் சிறுபான்மையினர்தான். அவர்கள் கபட நாவுகளின் மத்தியிலே, பொய் உதடுகளின் மத்தியிலே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அதே காரியம் இன்றைக்கும் அநேக விசுவாசிகளை குறித்தும் நாம் கூற முடியும். எத்தனையோ நெருக்கங்களின் மத்தியிலே வாழுகிற விசுவாசிகள் உண்டு. இப்பொழுது தங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கொண்டு எருசலேமை நோக்கி அவர்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்றாலும் இந்த பிரயாணிகள் பாரங்களை வீட்டிலே வைத்துவிட்டு வர வேண்டும். மேசேக்கையும் கேதாரையும் விட்டு இஸ்ரவேலின் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக எருசலேமை நோக்கி புறப்படுகிறார்கள். எருசலேம் சமாதானத்தின் பட்டணம். இன்று அது அவ்வாறு இல்லை. இப்பொழுது வாழ்வதற்கு ஆபத்தான ஒரு இடமாய் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதங்கள் பாடப்பட்ட காலங்களிலே சற்று அமைதலாய் இருந்தது. ஆனால் எதிர்காலத்திலே இந்த சமாதானம் மிக வித்தியாசமான ஒரு சமாதானமாக இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் இந்த உலகத்திலே பிரயாணிகளாக இருக்கிறோம். உன்னதமான ராஜ்யத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிரயாணத்திலே ஆண்டவரை துதிக்க வேண்டியதும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டியதும் நம்முடைய பிரதானமான ஒரு கடமையாக இருக்கிறது. இவ்வுலகத்தின் சஞ்சலங்களை விட்டு, பாடுகளை விட்டு நித்திய சமாதானத்திற்குள்ளே போகிறவர்களாக, கண்களை கர்த்தர் மேலே பதித்தவர்களாக, முன்னோக்கி செல்ல நம்மை அர்ப்பணித்தவர்களாக வாழ்வதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே பொறுமையாக ஓடுவோமா? அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வேத வசனத்தின் மேல் உங்களுக்கு ஆசையோ
தாகமோ இல்லாமல் இருக்கும் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேலே எனக்கு அன்பை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று கேளுங்கள். கஷ்டங்களின் நேரத்திலும் பிரச்சனைகளின் வேளைகளிலும் மட்டுமல்ல, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது நாம் மிக அதிகமாக விரும்பி செய்யும் ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் இருக்கும்போது அது நம்மை வெட்கமடையாதபடி காத்துக்கொள்கிறது. அன்பர்களே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வழிகாட்டியாய் நாம் கொண்டு வாழ்வது சிறந்தது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசாயா 44:24.